ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் அமிர்தா மட்டும் கேன்டீனில் தனியாக இருக்காங்களேன்னு நம்ம பாக்கியலட்சுமியும் நம்ம எழிலும் கிளம்பி வராங்க. வந்தோடனே என்னடா போனவங்க என்ன ஆளை காணுமே, என்ன அச்சோ தெரியலையே, என்ன நல்ல செய்தின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம அமிர்தா உடனே இங்கே வந்தவுடனே விஷயத்த சொல்லிட்டாங்க. இது மாதிரி கூட்டிகிட்டு வந்தாச்சுப்பா, பிரச்சனை இல்லைப்பா, நீ போய் வீட்டில் பார்க்கலாம் வாங்கப்பான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கேன்டீனை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி வராங்க. வந்த உடனே எல்லாரும் குழந்தைய பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. ஏன்னா குட்டி குழந்தை இருக்கிற வீடுனா வேறு லெவலில் இருக்கும்ல, சந்தோஷம். அதனால எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபுட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பாக்கியா ரெடி பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ராதிகா வந்துட்டு நான் சமைச்சு முடிச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை பேசினதை நினச்சா எனக்கே கோவம் வருது, நீங்கள் ஏன் இப்படி கோவப்படாமல் இருக்கீங்க? நமக்கு பிடிச்சவங்க பேசினா கோவம் வராது, வருத்தம் தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. என்னதான் பிடிச்சவங்களா இருந்தாலும் பேசுகிற வார்த்தைகள்னு ஒன்று இருக்கே, திரும்ப அவங்க கூட பேசணும் அப்படின்ற எண்ணம் நினைப்பு யாருக்குமே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டி பேசிடுச்சு. ஈஸ்வரின்னு பேர் வச்சுட்டா போதுமாம்மா, இந்த அளவுக்கு நீ பேசுவியாம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிட போகலான்னு கூப்பிட போனால் மகன்களும் மருமகளையும் குட்டு குழந்தைங்களை வச்சுட்டு விளாண்டுருக்காங்க. நிலாக்குட்டி வேற லெவலில் பேசி விளாண்டுருக்காங்க. நிலாக்குட்டிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி விளாண்டது போதும், வாங்கப்பா சாப்பிட்லான்ட்டு கீழே வராங்க. வந்தோடனே நம்ம செலியன் வந்து அம்மா நீ என் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது பண்ணிட்டம்மான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உண்மைதாங்க, இந்த உலகத்திலே பெத்த தாயை தவிர வேற யாருங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க போகிறது. அதனால அவர் நினைச்சு ஃபீல் பண்ணாதப்பா, இது ஏன் கடமை, நான் தான் பார்த்தாகணும், உங்களுக்கு ஒன்றா நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எழில் வழக்கம் போல் அவங்க அம்மாவை பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வேற லெவல்ல இருந்து இன்னைக்கு ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.